Taste the Daily. தென்காசியில் திமுக கவுன்சிலர் கமிஷன் தொகை கேட்டு திமுக ஒன்றிய குழு தலைவரை மிரட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி ஊராட்சி ஒன்றிய 3வது வார்டு கவுன்சிலரும் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளருமான அழகு சுந்தரம் என்பவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட தார் சாலை பணிகளுக்கு தனக்குரிய கமிஷன் தொகையை கேட்டு திமுகவை சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவரை மிரட்டும் ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பணிகள் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அடிப்படையில் நடைபெறுவதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நான் கொடுத்தாச்சு சேர்மன் சொல்லி இப்போ 20 நாள் ஆயிட்டான். எனக்கு வந்து தம்பி கொடுத்தாப்ல உங்களுக்கு வந்துடும். அது பொறுப்பு போலேன்னு சொன்னேன். கட்சியில தலையிடக்கூடாதீங்க, கட்சி தலையிடக்கூடாதீங்க. நீங்க பேசும்போது எல்லாம் சொல்லி 2% அதெல்லாம் இந்த கட்சிக்கே வரல. இது கவுன்சிலருக்கு முறைக்கு வந்திருக்கு, கட்சிக்கே வரல. கவுன்சிலருக்கு முறைக்கு நீங்க சொல்லுங்க. பாலித்தீன் பைகளை தடையின்றி அனுமதித்து பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் திமுக அரசிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் கவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தீய சக்தி திமுக ஆட்சியில் சென்னை முதல் குமரி வரை தேநீர் முதல் அனைத்து வகையான சூடான உணவுப் பொருட்களும் பிளாஸ்டிக் பைகளில் வழங்கப்படுகிறது. இதனால் சென்னை மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் நிரம்பி வழிகிறது. எனவே சுற்றுப்புற சீர்கேடு, நிலத்தடி நீர் மாசுபாடு, கேன்சர் உள்ளிட்ட நோய் பாதிப்பு என பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை கண்ட பொதுமக்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு இனியேனும் நெகிழி பைகளையும் சில்வர் கவர்களையும் முழுமையாக தடை செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அரசு இயந்திரம் முறையாக செயல்படாமல் அதன் காரணமாக பல்வேறு வியாதிகள் உருவாகக்கூடிய ஒரு நிலை உணவகத்தின் மூலியமாக பொதுமக்களுக்கு விநியோகிப்பதனால் வியாதிகள் உருவாவதற்கு வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு இது முழு கவனம் செலுத்த வேண்டும். இது மட்டும் அல்லாமல் ஹோல்சேல் கடையில் விற்கக்கூடிய பிளாஸ்டிக், சில்வர் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அபராதம் என்ற பெயரில் அதை தட்டக்கழிப்பது முறையற்ற செயல். உடனடியாக அந்த உணவகங்களை கண்டறிந்து சீல் வைக்க வேண்டும். என்னென்னா இது அவைலபிளாக இருக்கிறதுனால மக்கள் அதான் இந்த நாடி போகிறாங்க. இது ஏற்கனவே பழக்கப்படுத்திட்டாங்க. ஆக்சுவலி இது இருக்குங்கிறதுனால அதை இது பண்ணுறாங்க. அதை முதல்ல ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கலி என்ன இந்த இது டீகடேபிள் எந்த இது ஆமாம் எல்லாமே டீ கடை எல்லா இதுலையுமே இதான் யூஸ் பண்ணுறாங்க. அதை ஸ்டாப் பண்ணது மெயினாக ப்ரொடக்ஷனை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு அவைலபிளை தடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயின் இதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சுமார் 700 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இரணியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வலையப்பட்டி, பணிக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 700 ஏக்கருக்கு மேல் விவசாயம் நடைபெறுகிறது. இங்கு சமீபத்தில் பெய்த மழைநீரில் மூழ்கி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து முளைத்து விட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்தும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.